Hi, myself Hariyar Sudan. I'm final year student of Government College of Engineering Erode. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஆன்சிஸ் ப்ரோக்ராமில் இப்போ சார் சொல்லிக்கிறதான்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ப்ராக்டிக்கலாகவே வந்து சொல்லித்தராங்க. ஸோ எல்லாமே ரிலேட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதாச்சும் ஒரு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் எடுத்து இப்போ ஒரு ப்ராக்கெட்டாக இருக்கட்டும், அதை டிசைன் பண்ணி அதில் உள்ள லோடு அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லாமே வந்து சொல்லித்தராங்க. அண்ட் வந்து எக்ஸ்பெரிமெண்டலாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா கிளியராக எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காங்க. அதாச்சும் ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலுமே வந்து ஒரு ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறதுனால எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிறது தான் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு நார்மலாக ஒரு புக்கு படித்து கற்றுக்கிறத விட ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன் சொல்லித்தரதை வந்து கற்றுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலுமே வந்து தெளிவாக சொல்லித்தராங்க. இப்போ ஒரு வெக்டார்னா என்ன, காம்பவுண்ட்னா என்ன, அண்ட் வந்து இப்போ ஒரு லோடு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா எதுக்கு அந்த லோடு அப்ளை பண்ணுறோம், அது வந்து எப்படி ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணோம் அப்படின்றது. ஸோ அதாச்சும் இப்போ அது ஆன்சிஸ் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நம்ம ஒரு ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறது. ஸோ அதனால் வந்து ஒரு ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், அது வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணுறோம், அதாச்சும் சார் ஒரு சரி சொல்லும் போது தான் வந்து நம்ம இதுக்காக தான் படிச்சிருக்கோமா அப்படின்றது. ஸோ எனக்கு சார் சொன்னதில் ஒரு மெயின் உள்ளது என்ன அப்படின்னா தியரிட்டிக்கலாக ஒன்று படிக்கிறோம் அண்ட் ப்ராக்டிக்கலாக ஒன்று படிக்கிறோம். அதாச்சும் எப்படின்னா கேடு அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரை பற்றி ஈஜி படிக்கிறோம், இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸு. அதே மாதிரி வந்து லேப் பண்ணுறோம், கேட் லேப் பண்ணுறோம். பட் இந்த ரெண்டையும் பிரிட்ஜ் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இது வரைக்கும் எதுவுமே பண்ணதில்லை. ஸோ அது சார் ஃபர்ஸ்ட் டே வந்து சொன்னதில் வந்து ரொம்பவே ரிலேட் ஆச்சு. அண்ட் சார் இப்போ அடுத்து இப்போ இது வந்து டே 1ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா தியரி செஷன்ஸ் நல்லாவே எடுத்திருந்தாங்க. எல்லாமே நான் நோட்ஸ் எடுத்து எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் இப்போ டே 2 வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ராக்டிக்கல் செஷன் ஆரம்பிச்சிருக்கு. இதில் வந்து இப்போ 2வது எக்ஸ்பெரிமெண்ட் வரைக்கும் நாங்கள் பண்ணியிருக்கோம், 2 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து அடுத்து உள்ளது போய்கிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரிசல்ட்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு இது தெளிவாக சொல்லி தராங்க. சார் சொல்றது வந்து எதுக்கு இதை நம்ம கண்டுபிடிக்கிறோம், பட் இப்போ ஒரு ஆப்டிமைஸ் பண்ணோம் அப்படின்னா எப்படி பண்ணலாம் என்ன அப்படின்றது வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக சொல்றதுனால வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் எனக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.